ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தொடர்ந்து அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மன்னனாக போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றார். ஆக எலிசா போட்டு உடைச்சிட்டார். நீ சிரியாவினுடைய மன்னனாக போகிறாய் அப்படின்னா பெனதாது குணமடைவான். ஆனால் மன்னனாக போவது யார்? ஆசையேல். அப்ப எப்படி மன்னனாக முடியும்? பெனதாது இருக்கிறது வரை மன்னனாக முடியுமா? முடியாது. அப்ப இவன் மன்னனாக இருந்தால் என்ன பொருள்? மன்னன் ஆக போகிறான் ஆசையேல் அப்படின்னா என்ன பொருள்? ஏற்கனவே இருக்கிற மன்னன் ஒன்று அவன் இயல்பிலே இறக்க வேண்டும், இயற்கையில் இறக்க வேண்டும், அல்லது இவனை கொலை செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் நடக்காம அடுத்தவன் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த நிலையில்தான் ஒன்று இவன் இறக்க வேண்டும், ஒன்று இயல்பாக இறக்க வேண்டும், அல்லது இவனை கொலை செய்ய வேண்டும். எனவே என்ன நடக்கப் போகிறது? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆசையேல் அரசனாக போகிறான். அதை இறைவாக்கினர் எலிசா தெளிவாக சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து 14ஆம் வசனம். ஆசையேல் எலிசாவிடமிருந்து விடை பெற்று தம் தலைவனிடம் திரும்பி சென்றான். ஆக எல்லா இறைவாக்கினர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் தன்னுடைய இதயங்களில் சுமந்து கொண்டு இப்பொழுது அவன் மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறான். எலிசாவும் இந்த ஆசையேலும் இருப்பது தமஸ்கு நகரில் தான். எனவே அரண்மனைக்கு திரும்புகிறான். விடைபெற்று கொண்டு எலிசாவிடத்தில் விடைபெற்று கொண்டு அரண்மனைக்கு திரும்பியவுடன் அவன் என்ன செய்கிறான்? மன்னனை சந்திக்கின்றான். மன்னன் அவனை நோக்கி எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதுதான் அரசனுடைய தேவை. அதற்கான கேள்வியைத்தான் அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது பதில் பெற வேண்டும். என்ன பதில் இறைவாக்கினர் கொடுத்தார் என்று அறிந்து கொள்வதில் மிகவும் அக்கறையாக இருக்கிறான் இந்த பெனதாது. எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதற்கு ஆசையேல், நீ நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றான். ஆக அப்ப சொன்ன உண்மையில் ஒரு பாதியை மட்டும் சொல்லுகிறான். ஒரு பாதியை சொல்லிவிட்டு இன்னொரு பாதியை செயல்படுத்துகிறான். ஒரு பாதி என்ன பாதி? நீ குணமடைவ. அப்ப அவன் குணமடைந்து விட்டான் என்று பொருள். எப்பொழுது இறைவாக்கின அவன் நலமடைவான் என்று சொன்னானோ அப்பொழுது பெனதாது குணமடைந்து விட்டான். அப்படித்தான் பொருள். கண்டிப்பா. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? இந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட்டான் ஆசவேல். அதனால் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? தொடர்ந்து 15வது வசனம். மறுநாள் ஆசையேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். ஆசையேல் அவனுக்கு பதிலாய் அரசனானான். இறைவாக்கு சொன்னதும் ஆசையேல் பின்னால் செயல்படுத்தியதும் ஒன்றுக்கொன்று இணைந்து போகிறது. அப்படின்னா ஆசையேல் இறைவாக்கினிடத்தில் நடித்திருக்கிறான். பெனதாதை தான் எதுவும் செய்ய போவதில்லை, அவனுக்கு எதிராக நான் எந்த திட்டமும் போடப்போவதில்லை என்பது போல இறைவாக்கினிடத்திலே அவன் பதில் இருக்கிறான். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இறைவாக்கினரை கொலை செய்வதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு விட்டான். இது புதிய திட்டம் அல்ல. இறைவாக்கினரிடத்தில் வருவதற்கு முன்னாலே இவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யாரை கொலை செய்வதற்கான திட்டம் இருந்தது? பெனதாதுவை கொலை செய்வதற்கான திட்டம் இருந்திருக்க வேண்டும். அதனால தான்
இங்கே வந்தவுடனேயே அவன் செயல்பாட்டில் இறங்கி விடுகிறான். ஆசையேலை ஒரு போர்வை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். ஆக ஒருவனை கொலை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தெளிவான திட்டத்தோடு அவன் செயல்படுகிறான். போர்வையை தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். ஆசையேல் அவனுக்கு பதிலாக அரசனானான். அப்படின்னா ஆசையேல் அரசனாகின்ற ஒரு நிகழ்வைத்தான் இதுவரை இருந்த 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதிகள் விளக்கி சொல்கின்றன. ஆசையேல் எப்படி அரசனானான்? யாரை கொலை செய்துவிட்டு அரசனாகிறான்? பெனதாதுவை கொலை செய்துவிட்டு அரசனாகிறான். அதனால இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் எந்த வேறுபாடு இல்லை. இஸ்ரேல் என்ன செய்கிறதோ அதைத்தான் யார் செய்கிறா? சிரியாவும் செய்கிறது. கொலை செய்வதற்கு அஞ்சாதவர்கள், பிறருடைய பொருளை அபகரிப்பதற்கு அஞ்சாதவர்கள். தந்தையை அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் 4 பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்க, 2 பகுதிகள் முடிச்சிருக்கிறோம். ஆமாம். இப்போ 3வது பகுதியில் என்ன விஷயம் சொல்கிறாங்க தந்தையே? 3ஆம் பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய இப்போ முழுவதுமாக காட்சி மாறுகிறது. இதுவரை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை காட்சி அமைப்புகள்லாம் எங்கே இருந்ததுன்னா வடநாடு முழுக்க வடநாட்டு அரசர்கள். ரெபபாம் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய தலைமுறை எல்லாமே முதல் புத்தகத்தில் வந்துச்சு. அதன் பிறகு ஆகாப்புனுடைய மகன் ஆகாப்புடைய மகன் ஆகாப்பு இறந்து விட்டான். முதல் புத்தகத்தில் ஆகாப்புடைய இறப்பை பார்த்திருப்போம். இப்போ 2வது புத்தகத்தில் ஆகாப்புடைய மகன் இறப்புக்கு பிறகு அவனுடைய மகன் பொறுப்பேற்கிறான், அகசியா. ஆனால் அவன் நீண்ட காலம் இல்லை, அவன் குறுகிய காலம்தான். அவன் இறந்த பிறகு அவனுக்கு வாரிசு இல்லாதனால அவனுடைய சகோதரனே பொறுப்பேற்கிறான், யோராம். அவன் பொறுப்பேற்றதிலிருந்து, அதாவது அகசியாவிலிருந்து யோராமுடைய அந்த ஆட்சி காலம் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிவதற்கு முன்னாலேயே இப்பொழுது தென்னாட்டிலே என்ன நிகழ்வு, தென்னாட்டில் ஆட்சி அமைப்புகள் எப்படி இருக்கிறது? நாம் ஏற்கனவே பார்த்தோம், தென்னாட்டில் யோசபாத் ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிற அந்த சூழலை பார்த்தோம் முதல் புத்தகம் முடிகின்ற போது. இப்போ யோசபாத்து தொடர்ந்து ஆட்சி செய்கின்றான். அவனுக்கு என்ன நிகழ்ந்தது, அவன் இறந்து விட்டால் அவனுக்கு பிறகு யார் பொறுப்பேற்பது என்கிற அந்த நிகழ்வுகளைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரை ஏறக்குறைய 9 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதற்கான பகுதி குறிப்பேட்டு 2 குறிப்பேட்டில் இடம்பெறுகிறது. நம்ம 2 குறிப்பேடு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 20 பார்த்தோம் என்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மறுபதிப்பு போல் இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் விரிவாக இருக்கும். இந்த அரசனை பற்றிய விரிவான விளக்கங்கள் எல்லாம் இருக்கும். இப்பொழுது நாம் அந்த 16ஆம் வசனத்தை பார்ப்போம். இஸ்ரேல் அரசன் ஆகாப்பின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான். ஆக யோசபாத்து இறந்து விட்டான். அவனுடைய மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனாகிறான். அப்படின்னா யூதா நாட்டிலும் அதே மாதிரி வடநாடா இஸ்ரேல் நாட்டிலும் ஒரே பேர் கொண்ட அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெயர்களை சொல்லுகின்ற போது. அப்போ நம்ம வடநாடா தென்னாடா, யூதாவா இஸ்ராயேலா என்று நாம் இணைத்துத்தான் பேச வேண்டும். ஒட்டுமொத்தமாக யோராம் என்று சொல்ல முடியாது இந்த பகுதியை பொறுத்த மட்டில். என்றால் 2 நாட்டிலும் அரசர்கள் ஒரே பேர் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஆகாப்பனுடைய மகன், இன்னொருவர் யோசபாத்தினுடைய மகன். யோசபாத்தினுடைய மகன் தென்னாட்டைச் சேர்ந்தவர், ஆகாப்புடைய மகன் வடநாட்டைச் சேர்ந்தவர். எனவே இஸ்ரேல் அரசன் ஆகாப்பின் மகன் யோராம் ஆட்சி பொறுப்பேற்ற 5ஆம் ஆண்டில்
இந்த யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனாகிறான். தொடர்ந்து 17ஆம் வசனம், அவன் தம் 32ஆம் வயதில் அரசனாகி 8 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி புரிந்தான். ஆக தென்னாட்டிலே இருக்கிற இந்த யோராம் தன்னுடைய 32ஆம் வயசில் ஆட்சி செய்ய தொடங்கி 8 ஆண்டுகள் அவன் எருசலேமில் ஆட்சி புரிகிறான். அப்படின்னா 40 வயது வரை அவனுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. ஏறக்குறைய நம்ம இதை கணக்கிட்டோம் என்றால் சரியாக இருக்கும். அதாவது ஆகாப்பு 869 850 வரை ஆட்சி செய்கிறான். ஒரு 19 ஆண்டுகள். 850 48 வரை, அதாவது 848 வரை 2 ஆண்டுகள் தான், அல்லது 3 ஆண்டுகள், 50 கணக்கிட்டால் கூட 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் அகசியா ஆட்சி செய்கிறான். அதன் பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவன் யோராம். இப்போ யோராம் ஆட்சி பொறுப்பேற்ற 5ஆம் ஆண்டு அப்படின்னா ஏறக்குறைய 842 அல்லது 43. 842 யார் ஆட்சி பொறுப்பேற்பது? யூதா நாட்டின் அரசனாக யோசபாத்தின் மகன் யோராம் ஆட்சி பொறுப்பேற்கிறான். இப்போ கிமு 842 அல்லது 43 தென்னாட்டு அரசனாக யோராம் ஆட்சி பொறுப்பேற்கிறான். அப்படின்னா 42 வரை ஆட்சி செய்தவன் யார்? 842 வரை யோசபாத். அவன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அப்படின்னா 83 அவன் ஆட்சி பொறுப்பேற்று விட்டான். 883 ஆட்சி பொறுப்பேற்று விட்டான். இப்போ 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். அவனுக்கு முன்னால் ஆசா அதே தென்னாட்டில் ஆட்சி செய்தான். அவனும் நீண்ட ஆண்டுகள், 40 ஆண்டுகள். எனவே நீண்ட காலங்கள் இவர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. ஆசாவுக்கு முன்னால் ஆட்சி செய்தவன் சாலமோனுடைய மகன் ரெகபபாம். அப்படின்னா இவர்களெல்லாம் ஒரு நீண்ட காலங்கள் ஆட்சி செய்த பிறகு இப்பொழுது யோராம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறான். யூதா நாட்டினுடைய அரசனாக 32 வயசிலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறான். 40 ஆண்டுகள், 40 வயது வரை அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அப்போ அவன் ஆட்சி புரிந்தது எத்தனை ஆண்டுகள் தான்? 8 ஆண்டுகள். யோராமுக்கு தென்னாட்டு யோராமுக்கு நீண்ட காலம் ஆட்சி செய்ய வாய்ப்பு இல்லை. வடநாட்டு யோராம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வான் என்று நாம் பின்னால் நமக்கு தெரியும். அவனும் விரைவிலே அவனுடைய ஆட்சியை இழந்து விடுவான். யோராமும். தொடர்ந்து 18வது வசனம், அவன் ஆகாப்பின் மகளை மணந்தவன், ஆதலால் ஆகாப்பின் குடும்பத்தினரை போல் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். ஆக இதுதான் இந்த யோராமை, தென்னாட்டு யோராமை நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு சிந்தனை. நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். வடநாட்டு யோராம் அவனுடைய தந்தை ஆகாப்பை போல இல்லை. குணத்திலும் மட்டுமல்ல, இறைவாக்கினர்களுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை பொறுத்த மட்டில் ரொம்ப நளினமாக இருக்கிறான். இறைவாக்கினர்கள் நல்ல தொடர்பில் இருக்கிறான். ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவாக்கினரை அவன் அணுகுகிறான், அவரோடு உரையாடுகிறான். அப்படின்னா இறைவாக்கினருக்கும் அவனுக்கும் நல்ல தொடர்பு இருப்பது மட்டுமல்ல, அப்படி தொடர்பு இருந்தாலே என்ன பொருள்? அவன் இறைவனுடைய வழியில் நடப்பதற்கு முயற்சி எடுக்கிறான் என்ற பொருள். ஆனால் இந்த தென்னாட்டு மன்னர்கள் யாவே வழியில் நடக்க வேண்டியவர்கள். இவங்க எப்படி இந்த யோராம் மட்டும், அதாவது தென்னாட்டில் உள்ள யோராம் மட்டும் எப்படி இருக்கிறான்னா, வடநாட்டு மன்னர்களை மிஞ்சுகின்ற அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தீமைகளும் செய்கின்றவனாக இருக்கிறான். அதற்கு காரணம் என்ன? அவனுடைய மனைவியார் ஆகாபனுடைய மகள், அது பேர் அத்தாலியா. பின்னால் அத்தாலியா தான் எல்லா பொறுப்புகளையும் ஏற்பாடு. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்தில் அவளே அரசியாகிறார். எல்லாரையும் ஒழித்து கட்டி இறுதியிலே அவள் அரச பொறுப்புக்கு வருகின்ற நிலையில் இருக்கிறார். அந்த அளவுக்கு சாதுரியமாக மிக தெளிவாக காய்களை எல்லாம் நகர்த்தி
சூழ்ச்சியாக அவள் அரச பொறுப்பேற்கிறாள். அதான் இந்த அத்தாலியாவுடைய குணம். ஈசபேலுக்கு எத்தகைய குணம் இருந்தோ அத்தனையும் இவளுக்கு இருந்தது. ஈசபேலுடைய மறுவடிவம் என்று கூட சொல்லலாம். இனிமேல் யோராம், தென்னாட்டு யோராமை இயக்கப் போகிறவள் யார் என்றால் இந்த அத்தாலியா தான், ஈசபேலுடைய மகள். அதாவது ஆகாபு ஈசபேலுடைய மகள். அதைத்தான் இங்கே அந்த திருமணத்தை அல்லது மனம் முடித்ததை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆசிரியர் சொல்லுகிறார். அவன் ஆகாபின் மகளை மணந்தவன், அதனால் ஆகாபின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். எப்போ ஆகாபினுடைய குடும்ப உறுப்பினர் இந்த தென்னாட்டு மரபுக்குள் உள்ளே வருகிறார்களோ அப்போ அவங்களுக்கு என்ன நோய் பீடிக்கிறது? வடநாட்டு நோய் பீடிக்கிறது. வடநாட்டில் உள்ள அந்த ஆகாப்பினுடைய நோய் பீடிக்கிறது. எரபபாம் என்கிற அந்த முதல் அரசனுடைய நோய் பீடிக்கிறது. அதனால இனி இவர்கள் செயல்பாடுகள் எல்லாமே வடநாட்டு அரசர்களை ஒத்தே இருக்கும். தீயன செய்தான். ஆகாபின் குடும்பத்தவரைப் போல அவர்களுடைய அரசர்களின் வழியில் நடந்தான். தொடர்ந்து 19. ஆயினும் ஆண்டவர் தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை. ஏனெனில் அவருக்கு அவருடைய மைந்தர்களுக்கும் என்னாலும் ஒரு குலவிளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். குலவிளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். யார் வாக்குறுதி அளித்திருந்தது? யாவே வாக்குறுதி. என்ன வாக்குறுதி அளித்திருந்தார்? இந்த தென்னாட்டு மக்களுக்கு அல்லது தென்னாட்டு அரசர்களுக்கு அவருடைய மைந்தர்களுக்கும் என்னாலும் ஒரு குலவிளக்கை தருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? குலவிளக்கை தருவதாக வாக்களித்தல் என்றால் என்ன? இதுக்கு நீங்கள் 1 அரசர்கள் 11:31 பார்க்க வேண்டும். 1 அரசர்கள் 11:31. அந்த 1 அரசர்கள் 11:31 இந்த நாடு பிரிய போகிற அந்த நிகழ்ச்சி அது நடக்க போவதற்கு முன்னால் என்ன நிகழ்கிறது? சாலமோன் காலத்திலே, அந்த சாலமோன் காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எரபபாம் என்பவன் வடநாட்டை சேர்ந்தவன். அவன் யாருடைய குலம்? எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவன். அவனிடத்திலே ஒரு இறைவாக்கினர் வருகிறார். அவர் சிலோவை சேர்ந்தவர். சிலோ என்பது வடநாட்டில் இருக்கிற ஒரு புனித தலம். அந்த புனித தலத்தில் இருக்கிற அகியா என்கிற இறைவாக்கினர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். 1 அரசர்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31 வாசியுங்கள். பிறகு அவர் எரபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார். எரபவாம் என்கிறவர் நான் ஏற்கனவே சொன்னது போல வடநாட்டை சேர்ந்தவர். அவரிடத்தில் அகியா என்ன சொல்லுகிறார்? இவற்றில் 10 துண்டுகளை உமக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு இவ்வாறு கூறுகின்றார். இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குளங்களை உமக்கு அளிக்கப் போகின்றேன். 12 குளங்களில் 10 குளங்கள் இப்பொழுது சாலமோனுடைய இறப்புக்கு பிறகு யாருடைய கைக்கு போக போகிறது? வடநாட்டிலே எரபாமுடைய கைக்கு போக போகிறது. அப்போ சாலமோனுடைய சந்ததியினர் 2 குளங்களை மட்டும்தான் கையிலே வைத்திருப்பார்கள். இதே ஒரு இறைவாக்காவே சொல்லுகிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு 36ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை பாருங்கள். எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் எனது பெயர் என்றால் யாவேனுடைய பெயர். நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் அடியான் தாவீதின் குலவிளக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவனுடைய மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன். ஆக தாவீதினுடைய மரபினருக்கு நிச்சயமாக என்றால் ஏற்கனவே யாவே யாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்? தாவீதோடு. உன்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது, உன்னுடைய ஆட்சியை நான் நிலைநிறுத்துவேன். அப்போ அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டுமென்றால் தாவீதினுடைய வழிமரபினருக்கு ஒரு குலம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அதுதான் குலவிளக்கு. தாவீதின் குலவிளக்கு எந்நாளும் அவனுடைய ஒளி. குலவிளக்கு என்பது
ஒரு வீட்டினுடைய குலவிளக்கு என்பது அந்த வீட்டிற்கு வீட்டை வழிநடத்துகின்றவருடைய ஒளியாக இருக்கின்றவர்களுடைய அந்த சூழல். அப்போ குலவிளக்கு என்பது ஒரு வீட்டிற்கு ஒரு பெண்ணை அல்லது மனைவியை குலவிளக்கு என்று சொல்வார்கள். வீட்டினுடைய குலவிளக்கு அப்படின்னா முக்கியமானவர், அந்த வீட்டிற்கு முக்கியமானவர். அப்போ இஸ்ராயேல் இனத்திலே யூதா இனத்திற்கு முக்கியமானவர் என்று கருதப்படுகிறவர் தாவீது. அப்போ தாவீதுனுடைய குலம் செழித்தால்தான், அந்த குலம் எருசலேமில் நிலைநிறுத்தப்பட்டால்தான் அந்த யூதா குலத்துக்கு அழகு, அந்த யூதா குலம் நிலைத்திருக்கும். அப்படின்னா அந்த குலத்திலிருந்து தொடர்ந்து வழிமுறைகள் வர வேண்டும். அந்த குலவிளக்கு விளங்கினால்தான், அது எப்போதும் எரிந்து கொண்டிருந்தால்தான் அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கருத்தைத்தான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டுகிறார். குலவிளக்கை நிலைநிறுத்துவதற்காகவே தாவீதோடு இறைவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக சொல்கிறார். தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை என்றால், இவர்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறிப்பாக யோராம் செய்த பாவம் குற்றமும் எந்த அளவுக்கு என்றால், அந்த தாவீது இனத்தையே அழிக்கக்கூடிய, குலத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு. ஆனால் யாரை அழிக்க மாட்டார்? இந்த குற்றங்களுக்காக தாவீதுனுடைய குலத்தை அல்லது தாவீதுனுடைய குலவிளக்கை அழிக்க மாட்டார் என்றால் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது தொடரும், தாவீதுனுடைய பாரம்பரியம் தொடரும். அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே தாவீதுனுடைய பாரம்பரியம் அழிக்கப்படாது என்றால், 1 அரசர்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 36 ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. தாவீதுனுடைய குலவிளக்கு நிலைநிறுத்தப்படும். அப்போ அந்த குலவிளக்கு நிலைநிறுத்தப்படும் என்றால் இந்த குலம் அழிக்கப்படக்கூடாது. இவர்கள் தவறு செய்தாலும், ஆண்டவருடைய பார்வையில் இவர்கள் தவறு செய்தாலும், இஸ்ராயேலுடைய அந்த வழிமரபில் போய் இவர்கள் தவறு செய்தாலும், இவர்கள் தென்னாட்டவர்கள், ஆனால் வடநாட்டவர்களுடைய குற்றங்களை இவர்கள் செய்தாலும், வடநாட்டு குற்றம் என்ன? பொற்கன்று குட்டி வழிபாடு, அது மட்டுமல்ல பிற தெய்வங்கள் வழிபாடு. இந்த 2 தவறுகளையும் வடநாட்டு மன்னர்கள் செய்கிறார்கள். தென்னாட்டு மன்னர்களுக்கு எருசலேம் ஆலயம் இருக்கிறது, ஆலய வழிபாடு இருக்கிறது. அதனால் அவர்கள் ஆலயத்தில் யாவையை உருவம் இல்லாமல் வழிபடுகிறார்கள். ஆனால் வடநாட்டிலே உருவ வழிபாடு நடக்கிறது, ஐடலட்ரி. அதைத்தான் மிக வன்மையாக இறைவாக்கினர் கண்டிக்கிறார்கள். இந்த சூழலைத்தான் இந்த யோராம் என்கிறவன் தென்னாட்டிலும் அறிமுகப்படுத்துகிறான். இஸ்ராயலின் வடநாட்டு அரசர்களுடைய பாதையில் அவன் செல்லுகிறான் என்றால் அதான் பொருள். அவன் வடநாட்டினுடைய பாரம்பரியத்தை தென்னாட்டிலே புகுத்துகிறான். அதற்கு அடிப்படை காரணம் அத்தாலியா. ஆகாப் அவருடைய மகளை இவன் மணந்ததுனால வடநாட்டு பாரம்பரியத்தை தென்னாட்டிலும் புகுத்துகிறான். இது தாவீதுனுடைய குலவிளக்கிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் அந்த அச்சுறுத்தலை கூட யாவே அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே தாவீதுனுடைய குலவிளக்கு தொடர்ந்து இந்த எருசலேமிலே நிலைநிறுத்தப்படும் என்கிற வாக்குறுதியை அவர் அளிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருந்த எல்லா நாடுகளும், அம்மோனியர்கள் உட்பட, அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள், இவர்கள் அத்தனை பேரும் யாருக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள்? எப்போ சாலமோன் இறந்தானோ அப்பொழுது இவர்களுக்கெல்லாம் முழுவதுமாக தாங்கள் இனிமேல் தங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்றால், அதற்கு பிறகு வந்த அரசர்கள்